நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம காஃபி டிடிக்கு வந்து நான் சிகப்பு மனிதன் படத்தோட ஹீரோ விஷாலும் டைரக்டர் திருவும் வந்திருந்தாங்க. நம்ம டிடி வந்து நம்ம திரு சார் கிட்ட பயங்கரமா ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. அவரும் பயங்கர எமோஷனலா ஒரு டயலாக் சொன்னாரு. பட் அது பஞ்ச் டயலாகா தான் தெரியல, நீங்களே பாருங்க. இது வரைக்கும் ஒரு கேர்ள் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்ண ஒரு பெஸ்ட் பிக்கப் லைன் என்ன சொல்லுங்க? கனிக்கு தான், என் ஒய்ஃபுக்கு தான் ஒரு நாள் கிரீட்டிங் கார்டு கொடுக்கும்போது பர்த்டேக்கு பிறந்ததற்கு நன்றின்னு எழுதி கொடுத்தேன். ஸோ ஃப்ளாட். இதெல்லாம் எப்போ கத்துப்பீங்க விஷால்? எப்போ கத்துப்பீங்க? எடுக்கிறது பிச்சை, இதுல எகதாளம். பட் இருந்தாலும் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடா அது எடுத்திருக்காரு. நல்லா இருக்குல்ல? பிறந்ததுக்கு நன்றி. அது நீ அகத்தின் சாருக்கு தானே சொல்லணும். விஷால் ரியாக்ஷன் செம்மல. படத்தில் கொடுக்குற ரியாக்ஷனை விட இந்த ரியாக்ஷன் சூப்பராக இருக்குது. சரி, அதை விடுங்க. சரவணன் மீனாட்சியில் போன வாரம் எபிசோடும் யூடியூப்பில் டாப். இதில் என்ன ஆகுதுன்னா, நம்ம பிரியா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி சரவணன் மேலே சாஞ்சு அழுகிறாங்க. அதுக்கு நம்ம சரவணன் வந்து டோன்ட் ஃபீல் பேபி அப்படின்னு தோலெல்லாம் தட்டி கொடுக்குறாரு. இதை பார்த்த மீனாட்சி ஹவு கேன் யூ டூ திஸ் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு போயிடுறாங்க. இந்த ட்விஸ்ட்னால இந்த எபிசோட் யூடியூப்பில் டாப்பா இல்லை இன்னொரு விஷயமும் நடந்தது. நம்ம மீனாட்சியோட மாமா வந்து மீனாட்சியை கரெக்ட் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. கட்சியில் காமெடி ஆயிடுறாரு. இது ரீசனா அப்படின்னு தெரில, நீங்களே பாருங்க. அம்மா வலிக்குதே என்ன பெத்த சுதாவே. பாரு, பாவுண்டி வேட்டையன் குழந்தைய காப்பாத்த போய் எப்படி அடிபட்டு வந்திருக்கான்னு பாரு. ஐயோ வலிக்குதே, அம்மா வலிக்குதே. இப்ப என்ன பண்ணணுமா? வேட்டையனுக்கு தவிட்டு உத்தரம் கொடுக்கணுமா மீனாட்சி? ஓஹோ. மீனாட்சி, சரவணனுக்கு ஒண்ணுன்னா அந்த பிரியா பாத்துக்கிறா, அதே மாதிரி இந்த வேட்டையனுக்கு ஒண்ணுன்னா நீ தானே பாத்துக்கணும். பாத்துட்டு தானே மாமா இருக்கேன். ஐயோ குறும்பு, மாமாவை பாக்குறதுன்னா இப்படி பாக்குறத சொல்லல மீனாட்சி. அப்புறம் மாமாவுக்கு குணமாகற வரைக்கும் கூட மாட இருந்து நல்லா ஒத்தாசையா பாத்துக்கணும். ஓஹோ. மீனாட்சி, இருமா வரேன். அத்த எங்கத்த போகுது? மாட்டுக்கு தவிடு எடுத்துட்டு வரதான். ஒத்தடத்துக்கு தவிடு கொண்டு வரா. ஓகே. மூஞ்சி முகர் கட்டியும் பாரு, உனக்கு இருக்குடா இன்னைக்கு. என்னத்த கொண்டு வந்திருக்கா? என்ன மீனாட்சி சுடு தண்ணி எடுத்துட்டு வந்திருக்க? தவிடு ஒத்தடம் குடுக்கறதுக்கு முன்னாடி சுடு தண்ணி ஒத்தடம் குடுக்கணும் மாமா. ஓ, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறியா? பாச மீனாட்சி உனக்கு. ப்ரொசீட் ப்ரொசீட் ப்ரொசீட். கம் ஆன், யூ ப்ரூவ்ட் மீனாட்சி. ஒத்தடமா கேக்குற ஒத்தடம் இரு தர. அந்த துணியை முக்கி புளிஞ்சு இந்த இடத்துல போத்துனா அப்பதான் சரியா போகும். ஊத்துற இருங்க. நல்லா நல்லா குடு. ஒழுங்கடா, நல்லா இருக்கும். இப்படி ஊத்துனாதான் மாமா கால் சரியாகும். ஏய் இரு இரு. இப்படி ஊத்துனா காலைய போயிரு போடி. டேய் டேய் இருடா, தவுட்டு ஒத்தரம் குடுக்க சொல்றேன். தவுட்டு ஒத்தரம் வேணாம், புண்ணாக்கு ஒத்தரம் வேணாம். போங்க கொலகார குடும்பமே. இந்த ரீசனுக்காக அது யூடியூப்ல டாப்பா அப்படின்னு தெரியல. பட் ஏதோ ஒரு ரீசன், ஆனா அது யூடியூப்ல டாப். அடுத்ததா போன வாரம் நம்ம விஜய் டிவியில் டார்லிங் டம்பக்னு ஒரு ஸ்பெஷல் ஷோ வந்தது. அதை நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன். அந்த ஷோவில் நான் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் நின்றுருப்பேன். சீனியர் ஆங்கர் ரம்யா அப்படின்றதுனால பெஸ்ட் போங்க அப்படின்னு விட்டேன். அந்த ஷோவில் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக நம்ம அன்சிகா அழகாக திருக்குறள் சொல்லியிருப்பாங்க. அகழ முதல வேணாம், அவங்க சொன்னாதான் நல்லா இருக்கும். நீங்களே பாருங்க. தமிழ வழக்க சிவகார்த்திகேயன் என்ன பண்றாரு அப்படின்னு பப்ளிக் பேசிடக்கூடாது பாருங்க. ஸோ அதுக்காக அவங்க எதுவுமே பேசலைங்க. 10 திருக்குறளா? அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. ஓகே ஓகே, வா வா. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. தெய்வத்தான் ஆகாது என்னும் முயற்சிதான் மெய்வருத்த குழி தரும். 5 தான் சார் ஆயிருக்கு. 5 தான் ஆயிருக்கு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 6. என்ன ஜெர்க்காவது? This is good enough. உங்களோட அடுத்த ஆக்டிவிட்டி என்னன்னா வந்து சிவகார்த்திகேயன் இப்போ வந்து ஒரு நல்ல தமிழ் குரலை சூஸ் பண்ணி இந்த 10ல இருந்து அதை ஹன்சிகாக்கு சொல்லி கொடுத்து அவங்க சொல்லணும். Yeah. Today teaches me, I'm not going to say it. It's easy. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே முதற்றே உலகு. முதற்றே உலகு. Wow.